Hey learners, welcome to our channel. So இந்த வீடியோவில் ChatGPT அப்கிரேட் வெர்ஷனான ChatGPT 4 யூஸ் பண்ணால் நாம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஸோ இந்த வீடியோவில் அந்த சப்ஸ்கிரிப்ஷனே வாங்காமல் நாம் எப்படி ChatGPT 4 யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Hey learners, this is your Kalaivanan. Let's get in this video. ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஏஐயில் நம்மளால் ஈஸியாக ChatGPT 4 வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ விண்டோஸில் வந்து இந்த ஏஐ கம்ப்ளீட் ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஐயோட பேர் கோபைலட் அப்படின்ற ஒரு ஏஐ. ஸோ அந்த கோபைலட் ஏஐயில் நம்மளால் ChatGPT வெர்ஷன் 4 ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே டிசைனிங் பண்ண முடியும், ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை நம்மளால் ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். ஸோ ChatGPT அப்கிரேட் வெர்ஷன் 4 நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காமல் இந்த இடத்துல நம்மளால் ஈஸியாகவே ChatGPT 4 யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ கோபைலட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எஸ் கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கோபைலட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ கோபைலட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கோபைலட் ஏஐயை மைக்ரோசாஃப்ட் ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு ஆடர் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ChatGPT வெர்ஷன் 4 இல்லைங்களா, அது வந்து அப்கிரேட் வெர்ஷன். ஸோ ChatGPTயோட அப்கிரேட் வெர்ஷனை இங்கே நாம் கோபைலட் யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ChatGPT வேறு, கோபைலட் ஏஐ வேறு. பட் ChatGPT வெர்ஷன் 4 இருக்கிற எல்லா ஃபீச்சருமே கோபைலட் ஏஐயில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் கோபைலட்டோட ஒரு ஆடர் அட்வான்டேஜ். ஸோ இதை ரிலீஸ் பண்ணது மைக்ரோசாஃப்ட் வந்து ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே ட்ரை த ஆப்ன்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கோபைலட் ஏஐ வந்து நம்ம மொபைல் ஆப்பாகவும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ஸோ பிஃபோர் தட், இதுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே லாகின் ஆர் சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ChatGPT வெர்ஷன் 4 வந்து இந்த கோபைலட்டில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ சேட்ஸ் அண்ட் ப்ளகின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 1 2 1 3 4. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ கோபைலட் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து டிசைனர், வெக்கேஷன் பிளானர், குக்கிங் அசிஸ்டன்ட், ஃபிட்னஸ் ட்ரெயினர், ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ இங்கே டிசைன் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த 3 ஆப்ஷனை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் நான் உங்களுக்கு பர்டிகுலராக டிசைனர்ன்றதை காட்டுறேன். ஸோ டிசைனரை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஜஸ்ட் ஒரு இமேஜ் ப்ராம்ப்டை கொடுத்து நம்மளால் ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக எவ்வளோ இமேஜஸ் வேணும்னாலும் நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ், இங்கே எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை, எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நாம் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நம்மளோட ப்ராம்ப்டை வச்சு. ஸோ இங்கே நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு அடர்ந்த பச்சை நிற காட்டில் ஒரு தனியாக ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு காவா ஓடுற மாதிரியும், ஸோ அந்த வீட்டை சுற்றியும் பசுக்கள் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஏரோ சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ சப்மிட். ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இது கம்ப்ளீட் ஃப்ரீ தான், எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே கிடையாது கைஸ். ஸோ ஜஸ்ட் வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ஸாக இந்த இடத்துல அது கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் வெயிட், உடனே சி அவுட் த அவுட்புட் பார்ப்போம். ஸோ உங்களோட நெட்வொர்க்கோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்பீடை பொறுத்து இது வேகமாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எஸ், நம்ம கேட்ட மாதிரியான ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் இதோட இமேஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ப்ராம்ப்டில் என்னென்ன விஷயம் கேட்டேனோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கான்றதை பார்க்கலாம். ஸோ அடர்ந்த பச்சை நிறத்தில் ஒரு காடு, ஸோ தனியாக ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு காவா ஓடுற மாதிரி இருக்கணும், அதை சுற்றியும் பசுகள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு நான் கேட்டேன். ஸோ அதுக்கான அவுட்புட்டை எக்ஸாக்டாக கொடுத்துருக்கு. ஸோ இது ஃப்ரீ தான். ஸோ தெர் இஸ் நோ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயே தான். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமா, ஆர் லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, இல்லை ரெக்டாங்குலர் வேணுமா, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் வந்து அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் இப்போ லேண்ட்ஸ்கேப் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ அது வந்து அதோட இமேஜை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ எஸ், இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ தனியாக வீடு சுற்றி மாடு, ஸோ இங்கே வந்து தண்ணி ஓடுது, இங்கே க்ரீன் கிராஸ் பேக்ரவுண்ட். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ இதில் எனக்கு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களன்னா, ஸோ இங்கே வந்து எடிட் இன் டிசைனர்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வேறு எதுவுமே இல்லை கைஸ், ஜஸ்ட் உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணும், பிக்சல் ஆர்ட், வாட்டர் கலர், பிளாக் பாயிண்ட், பங்க், ஸோ இந்த மாதிரி எந்த உங்களுக்கு ஜானரில் வேணும், அது எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லொக்கேஷனில் வேணும், எப்படி எந்த மாதிரி ஆர்ட்டில் வேணுமா, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த டிசைனரோட வேலை. ஸோ ஜஸ்ட் நம்ம வெளியே வந்துடலாம், அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன்ன்ற ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பிளகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ பிளகின் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பிளகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஸ்கோப் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ இன்ஸ்டா கார்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எனக்கு எதுவும் அவ்வளோ பெருசாக ஸ்பெசிஃபிக்காக தோணல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூனோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சூனோவை வச்சு நம்மளால் ஃப்ரீயாகவே சாங்ஸையே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த சூனோவோட வேலை. ஸோ இந்த சாங்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுமே கிடையாது, கம்ப்ளீட் ஃப்ரீ தான். இந்த கோபைலட் ஏஐ யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட் ஃப்ரீ. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான சாங் வேணும் அப்படின்னு நீங்கள் எப்படி கேட்டாலுமே சரி, இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, துளு, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜஸில் நீங்கள் லிரிக்ஸ் கேட்டாலுமே சரி, அது ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் வித் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட, ஒரு சிங்கரோட வாய்ஸோட. ஸோ அது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ நான் இங்கே ஒரு லவ் சாங்கை பற்றி கேட்க போகிறேன். ஸோ லவ் சாங்ஸ், songs in long distance relationship, long distance relationship in தமிழ் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே சப்மிட்னு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எஸ், இது ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட் இஸ் த அவுட்புட். லிரிக்ஸையுமே இந்த கோபைலட்டை எழுதி கொடுத்தது கைஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு இதுவுமே கேட்க தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன ஜானரில் சாங் வேணும், ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கணும்னு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதுவே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு என்டையர் சாங்கவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ ஜஸ்ட் இங்கே எஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெயிட், இதோட அவுட்புட் எப்படி இருக்குது, ஸோ இது அதுவாக வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ மியூசிக் எந்த மாதிரி கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது புது சாங், எந்த இடத்துலையும் நீங்கள் கேட்டே இருக்காத ஒரு லிரிக்ஸை தான் இந்த கோபைலட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறப்போ நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு யூனிக்கான ப்ராம்ப்டை கொடுத்தா, ஸோ யூ கெட் அ பெட்டர் அவுட்புட் இன் திஸ் ஏஐ. ஸோ நான் லிசன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். உள்ளது மனம் மட்டும் ஒன்றாகி நேசிக்க கொள்கிறோம், நினைவுகள் நம்ம வழி கண் முன்னில் இல்லை, மனசில் நின்று கேட்டு சந்தோஷம் அனுபவிக்கிறோம், உன் உறவை உணர்ந்து சொப்பனத்தில் கண் முன்னில் இல்லை, மனசில் நின்று கேட்டு சந்தோஷம் இதோட அவுட்புட் நீங்கள் பார்க்குவீங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த ஜானரில் எனக்கு இது ஒரு சாங் வேணும், ஸோ ஒரு லவ் சாங் இன் லாங் டிஸ்டன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் இன் தமிழ் அப்படின்னு நான் கேட்டேன். ஜஸ்ட் இங்கே ஒரு
லிரிக்ஸையும் நமக்காக அது ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இங்கே நமக்கு சாங் வித் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நமக்கு ஒரு சாங்கவே கொடுத்துருச்சு. ஸோ இஃப் யூ லைக் தி சாங், யூ ஜஸ்ட் கோ டவுன் ஹியர் அண்ட் டவுன்லோட் பட்டன், ஆரோ பட்டன். ஸோ ஜஸ்ட் கிளிக் தட் அண்ட் யூ டவுன்லோட் திஸ் சாங். ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல? ஸோ எஸ், வாங்க சாட் ஜிபிடியில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ மீன் சாட் ஜிபிடியில் அப்கிரேட் வெர்ஷனான 4ல் யூஸ் பண்ணுறத இதுலேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து சாட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதிலே இருக்கட்டும். ஸோ டிஃபால்ட்டாகவே இருக்கிறதுல இருக்கட்டும். ஸோ கோபைலட். ஸோ எஸ், நான் இங்கே ஆஸ்க் மீ எனிதிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் அன் இமேஜ். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். அப்லோட் ஃப்ரம் திஸ் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓப்பன். எஸ், வந்துருச்சுங்களா? ஸோ இங்கே வந்து வாட் இஸ் திஸ் அண்ட் ஹவு டு யூஸ் திஸ். ஸோ இதை நாம் எப்படி உபயோகப்படுத்துறது, இது என்ன அப்படின்றத நான் கேட்குறேன். ஸோ எஸ், வாட் இஸ் திஸ் அண்ட் ஹவு டு யூஸ் இட். ஓகே, ஸோ அகெயின் நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இது என்ன அவுட்புட் கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஈஸியாகவே அந்த கோபைலட்டை வந்து ஸோ இதை அனலைஸ் பண்ணுது, அந்த இமேஜை வந்து அனலைஸ் பண்ணுது. ஸோ இது என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுது. ஸோ எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன கேட்டோம், இது என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே கேட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இமேஜ் யூஸ் டு ஷேர் அட் வித் ஹிமாலயன் ஹெர்பல் நீம் ஃபேஸ் வாஷ் பேக். ஸோ நமக்கு எதுவுமே கேட்கல, அதோட பேர் அதுவே கேதர் பண்ணிவிட்டு ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதையும் இந்த இடத்துல கொடுத்துருச்சு. ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் கைஸ், ஸோ நீங்கள் வந்து ஒரு இதவே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எப்படி, அப்படி இப்போ வந்து காம்பனன்ட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஆர் இந்த மாதிரியான வேணா இருக்கட்டும். ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டு ஹவு டு இன்ஸ்டலேஷன் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன மாதிரியான இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம செய்யணும் அப்படின்றதையும் என்டையர் விஷயத்தையும் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இதுதான் கைஸ் இந்த கோபைலட்டோட ஒரு ஆடர் அட்வான்டேஜ். ஸோ இது கம்ப்ளீட் ஃப்ரீ தான். ஸோ எஸ் கைஸ், கோபைலட்டை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எப்படி அதை யூஸ் பண்ணணும், சாட் ஜிபிடி 4 எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ டிசைன் பண்ணுறது எப்படி, ப்ராம்ப்டை வச்சு நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, ஒரு சாங்கை செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஜஸ்ட் நம்மளுடைய ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஏஐ வீடியோஸாக ஒரு டெக் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஐயில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் கலைவாணன். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் திஸ்.